Hi friends, NEET UG 2025 examination முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வருவாங்க. வந்த உடனே பேரண்ட்ஸ் தயவு செய்து அவங்க கிட்ட போய் எவ்வளவு மார்க் வரும், நல்லா எக்ஸாம் எழுதிருக்கியா, நல்லா இந்த தடவை பாஸ் பண்ணிருவியா, மெரிட்ல MBBS சீட் வந்துருமா, இந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்துட்டு அவங்கள வா எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போங்க. ஜூஸ் வாங்கி கொடுங்க, காஃபி வாங்கி கொடுங்க, டிஃபன் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போய் பிடிச்சதை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அவங்களா நல்லா எழுதியிருக்கேன், நல்லா எழுதலை, நான் நல்ல மார்க் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு எக்ஸாம் பற்றி கேட்குறத அவாய்ட் பண்ணிடலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த NEET 2025 May 4th அந்த 2 to 5 PM எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாரையும் விட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால் அவங்க எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வந்த உடனே அப்செட் பண்ணிடாதீங்க தயவு செய்து. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் தவறான முடிவுகள் எதுவும் எடுத்துடக்கூடாது. அவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட்டுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பார்ட். NEET is not life and children are more important than any other thing. உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேங்க. ஒரு அண்ணன் தம்பிங்க, உண்மையான விஷயங்க. அந்த அண்ணங்காரங்க கூட கனடாவில் இருக்கிறாரு. அவர் எனக்கு 7,000 ரூபி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பி புவர் சில்ட்ரனுக்கு நீட் சம்மந்தமான புக்ஸ் வாங்கி கொடுங்க சார்னு அவர் எனக்கு அனுப்பி வச்சாருங்க. அந்த பையன் வந்து MBBS ஆஸ்பிரண்ட்டுங்க. ஆனால் அவருக்கு MBBS கிடைக்கல. அவர் MBBS ஜாயின் பண்ணுற அந்த வருடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் தான். ஏதோ 0.5லையோ 1 மார்க்லையோ அவர் கேட்டகரிக்கு MBBS கிடைக்காம போயிடுச்சு. அதற்குன்னு அவர் தவறான முடிவு எடுக்கல. நல்லா விசாரித்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் முடித்த உடனே கேம்பஸில் செலக்ட் ஆனார். கனடாவில் இன்றைக்கி வந்து மந்த்லி 4 lakhs வாங்கிட்டுருக்காரு. அவரோட தம்பி இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் MBBS ஆஸ்பிரண்ட் ஆகணும்னு ஆசை. நீட் அப்போ வந்துருச்சு. இவர் அவங்க தம்பிக்கு ஃபுல்லாக மோட்டிவேஷன் கொடுத்து நல்லபடியாக உனக்கு நான் இருக்கேன்டான்னு அங்கே தான் அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. இவருக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளையும் பார்த்து அவருக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவர் நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கி MBBS ஜாயின் பண்ணார். இப்போ MBBS முடிச்சிட்டாரு. இப்போ அந்த அண்ணன் இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் மார்க் குறைவாக வாங்கிடுவீங்க, இன்றைக்கி நீங்கள் நீட்டில் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து லைஃப்பில் ஒன்றும் இல்லை, வர்த்தியான பர்சனாக இல்லை அப்படின்னு அர்த்தமே கிடையாது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு உங்களால் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் நிறைய உதவிகள் தேவைப்படும். அந்த இடத்துல உதவி செய்கிற இடத்துல நீங்கள் இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இன்றைக்கி இந்த கனடாவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அவங்க தம்பிக்கு எப்படி MBBS படிக்க வச்சாரோ, அவருக்கு MBBS கிடைக்கல. ஆனால் இன்ஜினியரிங் முடித்து இன்னைய தேதிக்கு அவர் மாதம் 4 லட்ச ரூபாய் சேலரி வாங்கி லைஃப்பில் நல்லா தான் இருக்கார். அதே சமயத்தில் அவங்க தம்பியையும் டாக்டராக்கி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் யாருமே எப்போவுமே தவறாக யோசிக்காதீங்க. கொஞ்சம் நேரம் வருத்தம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லலை. கவலை இருக்க தான் செய்யும். அந்த கவலை வருத்தத்தை பூரா இன்னையோட தூக்கி ஓரம் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பாசிட்டிவாக யோசிக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உறுதுணையாக இருக்கணுங்க. இப்போது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, நீட்டுங்கிறது நம்ம வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் நீட் ஒரு பார்ட், அவ்வளவுதான். அதுபோல் நீட் இல்லைன்னாலும் நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அதுபோல் ரியாலிட்டி, யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. 22.7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா முழுக்க நீட் இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக நீட் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டிலேருந்து 1.3 lakh ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் அரவுண்ட் 4,000 சீட்ஸ் தான் இருக்குது, எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து. அதே போல் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் போக. அதே போல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸ்னு பார்த்தா 1,300 1,400 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ தட் இந்த நேரத்தில் இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் 1,30,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 92.5%, 7.5% சீட் பிரிப்பாங்க, கேட்டகரி வைஸ் சீட் பிரிப்பாங்க. ஸோ இந்த இவ்வளோ பெரிய போட்டியில் நம்ம குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல, அதுவே அவங்கள அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் அவன் முயற்சி செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா, அட்டன் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்மளை MBBS படிக்க வைக்கணும்னு ஆசைன்னு நினச்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கே MBBS படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அந்த போட்டித் தேர்வை எழுதணுங்கிற ஒரு துணிச்சல் வந்து இன்றைக்கி அந்த எக்ஸாமை எழுதிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ மனப்போராட்டம், மன அழுத்தத்தெல்லாம் தாண்டி எவ்வளோ எக்ஸாம் ஃபியரை ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி எக்ஸாம் ஹால்குள்ளே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதற்கே அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் நம்ம
நம்ம பண்ணணும். அண்ட் யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ போட்டி நிறைந்த இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குழந்தைங்க எழுதுறாங்க. அது ரிசல்ட் எப்படி வந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தோமோ அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இஃப் MBBS இஸ் த ஒன்லி சாய்ஸ், உங்கள் குழந்தைக்கோ உங்களுக்கோ உங்கள் குழந்தைய வந்து MBBS தான் படிக்க வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் குழந்தையும் MBBS மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்குதுன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு நமக்கு மதிப்பெண் வந்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லையா கவர்மெண்ட் சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்ம படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு மணி வசதி இருக்குது. 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ் மட்டும் வருங்க. அது இல்லாமல் ஒரு 3 lakhs எக்ஸ்ட்ரா வரும். வருஷத்துக்கு 7.5 lakhsலேருந்து 8.59 lakhs வரைக்கும் வருஷத்துக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 7.5 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும் அதை கட்டிட்டீங்க. காலேஜ் அது மாறுங்க. கட்டிட்டா வேற எந்த ஃபீஸும் வரப்போறதில்லை. பட் ஸ்டில் குழந்தைக்கு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்க தான் செய்யும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போது வருஷத்துக்கு அரௌண்ட் 7.5 lakhலேருந்து 9 lakh இன்க்ளூடிங் ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாம் சேர்த்து நம்ம பே பண்ணிடுறோம். காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி சீட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஓகேயா, குழந்தைக்கும் ஓகேயா இருக்கணும், பேரண்ட்ஸுக்கும் மணி கட்டுற அளவுக்கு எஃபர்ட், அந்த ஒரு எஃபிஷியன்சி இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு போகலாம். அப்படி இல்லையா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்கிறதுக்கு நமக்கு 13.5 லட்சம் ரூபாய் பர் இயர் ஃபீஸ் கேட்பாங்க. அப்போ 17 to 18 லட்சம் வருஷத்துக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், அகாமடேஷன், ஃபுட் எல்லாம் சேர்த்து. அது ஓகேயான்னு பார்க்கணும். இல்லையா டீம்டு யூனிவர்சிட்டி 25 லட்சம் ரூபாய் பர் இயர் ஃபீஸ் கேட்பாங்க, டியூஷன் ஃபீஸ் மட்டும். அதுவும் டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு இங்கே மார்க் இல்லை, இங்கேயும் மார்க் இல்லை, இது சேர்க்கறதுக்கெல்லாம் நமக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னா அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு ஓகேயா அப்படிங்கிறத நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து டிசைட் பண்ணி முடிவு பண்ணணும். அடுத்து இதெல்லாம் எதுவும் எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் MBBS தான் நாங்கள் படிக்கணும். போனால் MBBS கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயோ அல்லது கவர்மெண்ட் சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயோ போகணும். பட் அதுக்கான மார்க் இல்லை அப்படின்னா கடைசியாக நீங்கள் MBBS மட்டும்தான் போகணும்னு நினைக்கிற குழந்தைங்க நாளையிலேருந்து படிக்க உட்காந்து அடுத்து 2026க்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்படி பாசிட்டிவான முடிவு தான் நம்ம எடுக்கணுங்க. சரி, இப்போது MBBS BDS ஆயுஷ் கோர்ஸ் கிடைக்குமான்னு நாங்கள் பார்க்குறோம் நீட் பேஸ் பண்ணி. அது கிடைக்கலன்னா ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்லை, MBBS அப்ராடில் படிக்க விருப்பம் இல்லை, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையோ கவர்மெண்ட் சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையோ MBBS கிடைச்சா படிக்கணும், இல்லைன்னா அதுவும் விருப்பம் இல்லை. அதே சமயத்தில் நீட் ரிப்பீட் பண்ணவும் விருப்பம் இல்லை. அப்போ என்ன இருக்குது நமக்கு சாய்ஸஸ்? இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது அங்கே போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம், லா காலேஜில் போய் படிக்கலாம், அக்ரி படிக்கலாம், வெட்டினரி படிக்கலாம். வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மட்டும்தான் அவங்க நீட் ஸ்கோர் கேட்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு முன்னாடி நிறைய கோர்சஸ் வந்து சாய்ஸஸில் இருக்குது. இதில் ஏதோ ஒரு சாய்ஸ் எடுத்துக்கலாம், எனக்கு ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதே போல் MBBSக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுங்க. ஏன்னா எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் நல்லா படித்தா ஃப்யூச்சர் பிரைட்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அதுக்கு அவ்வளோவா மதிப்பு கிடையாது. BA எக்கனாமிக்ஸ் அதுக்கு பெரிய அளவில் வரவேற்பு தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனாலும் அந்த எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, காமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் IAS எக்ஸாம் எழுதி IAS கலெக்டராக ஒரு மாவட்ட ஆட்சியராக வரதை கூட நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த கோர்ஸ் வசதி, இந்த கோர்ஸ் வந்து தாழ்த்தி அப்படி எதுவுமே கிடையாது. என்ன MBBS படிக்கிறவங்க அப்படிங்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மிலிட்ரி பீப்புளெலாம் எப்படி பார்டரில் இந்தியாவை பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து பார்டருக்கு உள்ள, கண்ட்ரிக்கு உள்ள நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்களை, நோயோடு போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கிருமிகளோட, அந்த ஒரு நோய்கள்லேருந்து நம்மளை காக்கக்கூடிய பாதுகாவலர்களாக இந்த டாக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய மதிப்பு, மிகப்பெரிய ஒரு விஷயம். இங்கே வந்து மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கங்கிறத விட எப்படி பல குடும்பங்களில் பல பேரோட உயிர்களை காப்பாற்றி அவங்க வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுக்குறாங்க அப்படின்றது தான். அதாவது அவங்க தொடர்ந்து ஒருத்தர் உயிர் வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு படிப்பை நம்ம வந்து ரொம்ப பெருசாக மதிக்கிறோம். அதை தாண்டி ஒருவேளை MBBS கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம ரிப்பீட்டரும் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், இந்த வருஷம் எனக்கு ஏதோ ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் இருக்கிற பட்சத்தில் வேறு எந்த கோர்ஸும் எந்த ஒரு மற்ற கோர்ஸுக்கும் சளைத்ததில்லை. நம்ம நல்லா படித்தா நமக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இடத்துல கவனிக்கணும். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, எந்த குழந்தைக்கு என்ன மனநிலையில் இருக்காங்க நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பயங்கர
நேரம் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக அவங்க கூடவே இருக்கணும். அட்லீஸ்ட் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்கள கன்சோல் பண்ணணும். ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படின்னு ஃபீல் பண்ணுற பட்சத்தில் அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கு அவங்க கூடவே நீங்கள் இருக்கணுங்க. அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சைல்ட்ஸ் நீட். உங்கள் குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஏன் பரவாயில்ல எக்ஸாமில் மார்க் வரலனாலும் இட்ஸ் ஓகே, லீவ் இட், அடுத்து என்னங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் பிரைட்ஃபுல்லாக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து மெரிட்டில் எம்பிபிஎஸ் ஒரு குழந்தை ஜாயின் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை பர்ஃபெக்ட். நம்ம குழந்தை ஒரு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண முடியாமல் போகிற ஒரு குழந்தை வந்து பர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறதையும், அவங்க எல்லாமே சொல்கிற பேச்சை கேட்குறாங்க, நம்ம குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தவறான கருத்துங்க. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. அதனால் உங்கள் குழந்தை நாளைக்கு வேறு ஏதாவது ஃபீல்டில் அவங்க வந்து சாதிக்கலாம். அதனால் எம்பிபிஎஸ் கிடைக்குதா சந்தோஷம், போய் ஜாயின் பண்ணட்டும். கிடைக்கலையா வேறு என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நமக்கு இருக்கணுங்க. கிவ் தம் எ சான்ஸ் ஆர் சாய்ஸ். அவங்கள திட்டவே திட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க. பழசெல்லாம் சொல்லி காமிச்சு அவங்கள உனக்கு இவ்வளோ இது உன்னை பற்றி எனக்கு தெரியும், இந்த இதுதான் நடக்கும்னு தெரியாதா அப்படின்னு எக்காரணத்தை கொண்டோ சலிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசிடாதீங்க. அரவணைப்போட அன்போட உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பேரண்ட்ஸ் பேசணும். காரணம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் உலகம், பேரண்ட்ஸுக்கு அவங்க குழந்தைங்க தான் உலகம். கோபத்தில் இதை நம்ம மறந்துட்டோம்னா ஃப்யூச்சரில் அதை நினச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அதனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வர குழந்தைங்கக்கிட்ட அன்போடு அரவணைப்போடு இருங்க, கோவப்படாதீங்க. தேங்க்யூ.